வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ற டிஎன் ஸ்டேட்டோட அப்ளிகேஷன் டைம்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த தடவை மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி தான் ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஷிப் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து 15ஆம் தேதி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா டிஆர்பியோட அப்ளிகேஷனும் 15ஆம் தேதி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி 29/4/2024 இருந்தது டிஆர்பிக்கு. அதுக்கப்புறம் வந்து 15ஆம் தேதி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து மனோன்மணியம் சுந்தரனார் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர்ல நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க, அவங்க வெப்சைட்லயும் கொடுத்திருக்காங்க. ஹிந்து நியூஸ் பேப்பர்ல பேஜ் நம்பர் 4ல பாத்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. பிளஸ் வந்து ஆல்ரெடி ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 55% தான் எலிஜிபிலிட்டி அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ வந்து 50ல இருந்து 55க்குள்ள வந்து இருக்கலாம். ஜெனரல் கேட்டகரி இல்லாதவங்க, உதாரணமா ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியர், ஷெட்யூல்டு ட்ரைப், பேக்வர்ட் கிளாஸஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ், டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் அண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் வந்து 50ல இருந்து 55% இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மாத்திருக்காங்க. அதனால யாரெல்லாம் வந்து 50% எடுத்திருக்கீங்களோ ரிசர்வ் கேண்டிடேட்டா இருந்தாலும் அவங்க கூட இப்போ வந்து அப்ளை பண்ணலாம். 15ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். அதே மாதிரி டிஆர்பிக்கும் 15ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். 2017ல கடைசியா வந்து டிஎன் செட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து 7 வருஷம் கழிச்சு கண்டக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம டிஆர்பியும் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஷிப் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த தடவை நீங்க எழுத போறீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப லக்கி. ஏன்னா டிஎன் செட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணாலே போதும், டிஎன் செட் கிளியர் பண்ண அவசியம் இல்ல. நீங்க வந்து நெட் வந்து அப்ளை பண்ணிருக்கலாம், அதை வந்து யூஸ் பண்ணி நீங்க டிஆர்பி அப்ளை பண்ண முடியாது. ஆனா ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து அப்ளை பண்ணாலும் கூட டிஆர்பி எழுதலாம் அப்படின்னு டிஆர்பி சொல்லிருக்காங்க. அதனால நீங்க வந்து டிஆர்பிக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. 4000க்கு மேல வந்து போஸ்ட் இருக்கு. நீங்க அப்ளை பண்ணும்போது டிஆர்பிக்கு உங்களுக்கு டிஎன் செட்டோட டீடைல்ஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களோட டிஎன் செட்டுக்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷனோட டீடைல்ஸ் வந்து கொடுத்தாலே போதும். அதை வச்சு நீங்க வந்து டிஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ உதாரணமா சர்டிபிகேட் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா அதுல வந்து டிஎன் செட்டோட அப்ளிகேஷன் நம்பர் கொடுங்க. சர்டிபிகேட் அப்லோட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்க அப்ளிகேஷனையும் வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணலாம். அதனால எல்லாரும் வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. டிஆர்பி சிலபஸா இருக்கட்டும், யூஜிசி நெட் சிலபஸா இருக்கட்டும், டிஎன் செட் சிலபஸா இருக்கட்டும், எஸ்பெஷலி சோஷியாலஜிக்கு வந்து எல்லாமே வந்து அதே சிலபஸ் தான். யூஜிசி நெட்டுக்கு நம்ம என்ன படிக்கிறோமோ அதே தான் வந்து டிஆர்பிக்கும் படிப்போம், அதே தான் டிஎன் செட்டுக்கும் படிப்போம். அதனால கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க. சோஷியாலஜிக்கு 3 போஸ்ட் தான் இருக்கு. இருந்தாலும் இந்த வேகன்சி வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆல்ரெடி நீங்க டீச்சிங் ஃபீல்ட் இருந்தாலும் சரி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூஸ் பண்ணி வந்து டிஆர்பில வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுவே பப்ளிகேஷன் வச்சிருப்பீங்க, ஆல்ரெடி டீச்சிங்ல இருக்கவங்க கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நீங்க அதே டச்லயே இருப்பீங்க, மற்றவங்களை விட உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். அதனால கண்டிப்பா அப்ளை பண்ணி கிளியர் பண்ண பாருங்க. அது மட்டும் இல்லாம மற்ற சப்ஜெக்ட், சயின்ஸா இருக்கட்டும், காமர்ஸா இருக்கட்டும், ஆர்ட்ஸா இருக்கட்டும், ஹியூமானிட்டி சப்ஜெக்ட்ஸா இருக்கட்டும், எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் வந்து வேகன்சி கொடுத்திருக்காங்க டிஆர்பில. அதனால கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. இப்போ வந்து அபிஷியல் வெப்சைட்டை வந்து நம்ம செக் பண்ணலாம். கூகுள்ல மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியோட ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்து அனௌன்ஸ்மெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் டிஎன் செட் 2024 இஸ் எக்ஸ்டெண்டட் அப் டு 5 PM ஆன் 15th May 2024. இப்போ நான் அதை கிளிக் பண்றேன். இந்த நோட்டீஸ்ல ஹிந்து பேப்பர்ல வந்து அதையே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரிசர்வ் கேண்டிடேட்ஸ்க்கு 50%ல இருந்து 55க்குள்ள இருந்தாலே அப்ளை பண்ணலாம். அதாவது குறைஞ்சபட்சம் நீங்க 50% இருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணலாம். நான் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல படிச்சு சொன்னது மாதிரி 15ஆம் தேதி 5ஆம் மாசம் 2024 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து டிஎன் செட் கண்டக்ட் பண்ணது மதர் தெரசா யூனிவர்சிட்டி. இந்த தடவை மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி தான் நோடல் ஏஜென்சி இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு. நீங்க யூஜிசி நெட்டா இருக்கட்டும், சிஎஸ்ஐஆர் நெட்டா இருக்கட்டும், சிலபஸ் வந்து அதே தான். ஆனா டிஎன் செட்ல வந்து ரிசர்வேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்றதுனால கண்டிப்பா வந்து எல்லா கேட்டகரிக்கும் வந்து ரிசர்வேஷன் இருக்கு. கண்டிப்பா நிறைய தமிழ் மக்கள் வந்து பாஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து நீங்க எந்த தடவை அப்ளை பண்ணி எழுதுங்க. அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து பார்க்காதீங்க. கண்டிப்பா வந்து ரிசர்வேஷன் இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க. சிலபஸ் வந்து 3மே ஒன்னா இருக்கனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டிஆர்பியை பொறுத்தவரையும் டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க யூஜிசி நெட்டோட சிலபஸ் கவர் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்டிவா நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு சிலபஸ் வந்து மனப்பாடம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூஜிசி நெட்டோட சோஷியாலஜி கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமாவே வந்து 9 செட்டு தான் இருக்கு. ஒரு செட்ல வந்து 90 கொஸ்டின்ஸ் இருக்கும். 9 செட்டு அப்படின்னா 810 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 810 கொஸ்டினையுமே நீங்க வந்து மெமரைஸ் பண்ணுங்க, சிலபஸ் மெமரைஸ் பண்ணுங்க. மேக்சிமம் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின்ஸ் வரும். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உங்களோட ஓன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் மாதிரி வாட் இஸ் வாட்னு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கும் கீழே ஒரு 5-10 பாயிண்ட் ரெடி பண்ணுங்க. அதை வந்து மெமரைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால டிஆர்பியா இருக்கட்டும், டிஎன் செட்டா இருக்கட்டும், யூஜிசியா இருக்கட்டும் கிளியர் பண்ண முடியும்.
இது வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப ரேரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால மிஸ் பண்ணாம கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சீட் கிடைக்கும். All the very best for your preparation and for your examination. Thank you for watching. This is Mohammed signing off.